ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 3 + எக்ஸ். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 4. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஜி ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்சதுக்குண்ணா. டாட் ஜியை எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற வேல்யூ என்ன? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் மைனஸ் 4. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதை கம்பேர் பண்ணுவீங்க. எது கூட? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 + எக்ஸு. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல, அதாவது ஈக்குவல் டு இந்த சைடு 3 + எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சு? 3 + எக்ஸ் மைனஸ் 4ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன எழுதிப்பீங்க? எக்ஸ் மைனஸ் 1. 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பர்ல இருக்க சைன் மைனஸ். ஸோ இதுதான் என்னோட எஃப் டாட் ஜி. இதை 1ன்னு வச்சுக்கோ. ரைட்டா? அடுத்தது ஜி டாட் எஃப். ஸோ டாட் எஃப் எப்படி எழுதிக்கலாம்? டாட் எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதிப்பீங்க? 3 + எக்ஸ்ன்னு எழுதிப்பீங்க. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல 3 + எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 + எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? அப்போ ஜி டாட் எஃப் என்னவா மாறிடுச்சு? 3 + எக்ஸ் மைனஸ் 4ஆ மாறிடுச்சு. ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1. 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ இது என்னோட 2. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சேம் ஆன்சர் தான். ஓகே, செக் பண்ணியாச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ஈக்குவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.